உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை என்னால் ஓட முடியல, இதுக்கு மேலே தாங்க முடியல, இதோட விட்டுறலாம், இதோட இந்த லைஃப்பை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் போகும்போது ஒரே ஒரு விஷயத்த உங்கள் மனசுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். என்னென்னு தெரியுமா? இந்த லைஃப்பில் இது வரைக்கும் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவித்தேன், அதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு யோசிச்சா ஒருத்தவங்க கூட இல்லை. சில பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா, முழுசாக பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது பண்ணாங்களா அப்படின்னு நமக்கிட்டே கேள்வி கேட்குற மாதிரி தான் அது பதில் முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதை நீங்கள் மட்டும்தான் தனி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் போராடி இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் அதுக்கான ஆளாக இருந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம ஒன்றுமே செய்ய முடியலன்னு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள். போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் உங்கள் லைஃப் எண்டுக்கு வரலை, சரிங்களா? நீங்கள் அழுகிறதுக்கு, ஓடுறதுக்கு, போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேடுனீங்கல்ல, உங்கள் லைஃப்பில் கொஞ்ச நேரமாவது நீங்கள் சிரிக்கிறதுக்கு காரணம் தேடுங்க. அப்போனா மட்டும்தான் உங்கள் லைஃப் எண்டுக்கு வரும், சரிங்களா? நீங்கள் சிரிக்கிறதுக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்குது, வாழ்கிறதுக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படுங்க, வேணாங்களே. ஆனால் உங்களுக்கான நேரத்தை, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் சரி செஞ்சு ஹாப்பியாக கொண்டு போகணும். நம்மளை யாருமே சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்கங்க. அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இது இவ்வளோ தூரம் நம்ம இந்த லைஃப்குள்ளே வரலையா, இதுக்கப்புறமும் நம்மளால் ஓட முடியும். மற்ற எல்லாரை விட பிரச்சனைகளை தாண்டி தாண்டி போராடி வரவங்களுக்கு எப்போவுமே மன தைரியமும் உடல் தைரியமும் ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம என்றைக்குமே குயின் அண்ட் கிங் தான். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம், சரிங்களா? சிரிச்சுக்கிட்டு சிரிக்க முடியலன்னா சிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சிரிப்பேன் அப்படிங்கிற காரணத்தை தேடிட்டு அதை நோக்கி உங்கள் பயணத்தை போங்க. சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த ஓட உங்கள் இயந்திரத்தை ரெடி பண்ணுங்கள். அதாவது மனுஷ ரூபத்தில் இருக்க உங்களை தான் சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.